பிள்ளைகளை அனுப்பி பிள்ளைகளை எல்லாம் அனுப்பி விட்டாச்சா? அனுப்பிச்சாச்சுங்க ஆண்டி. சரி சரி, ஜாம் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு. பண்ணுங்க பண்ணுங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க நம்முடைய பாத்தண்டையில வந்து ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். வசனங்களை தியானிக்கும்படியா எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்துல நாங்க நிறைய உண்மையான நல்ல செய்திகளை கேட்க இருக்கிறோம். நிறைய பாடங்களை நாங்க கற்றுக்கொள்ள போகிறோம். அதுல எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீர் உதவி செய்யும். இந்த வர இருக்கிறவங்கள சீக்கிரம் அழைத்துவாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கோங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். குட் மார்னிங். மார்னிங். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் நாம அந்த 8ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். 7ஆம் அதிகாரமான்னு கேட்டாங்கல்ல. 8ஆம் அதிகாரம் இல்லையா ஆண்டி? அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி சரி. நாம் இன்று 8ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். 3வது வசனம். 3வது வசனம் பார்த்துட்டோம். இருந்தா கூட திரும்ப இப்படி வாசிச்சாதான் நமக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அதனால 3ஆம் வசனத்தை திரும்ப பார்க்கலாம். அப்போ இங்க வந்து ஏசாயா தன்னுடைய மனைவியை குறித்து சொல்லுகிறார். அப்படி குறிப்பிட்டு சொல்லும்போது மனைவியை வந்து தீர்க்கதரிசியானவள் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ தீர்க்கதரிசிகள் வந்து பலவிதமான தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. பெண் தீர்க்கதரிசிகளை தீர்க்கதரிசினி என்று கூட சொல்லுகிறார்கள். நமக்கே தெரியும், போன வாரம் நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் தீர்க்கதரிசினிகள் என்று பார்த்தோம். வேதத்துல நிறைய தீர்க்கதரிசினிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏதோ தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஏசாயாவின் மனைவியானவள் தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி நமக்கு ரெக்கார்டு இல்லைன்னாலும் நாம எப்படி அவர்களை தீர்க்கதரிசியே சொல்லுகிறார் என்றால், அவர் தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் கொண்ட பிள்ளைகளை, குமாரர்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாக பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவங்கள தீர்க்கதரிசினி என்று அவர் சொல்லுகிறார். மற்றபடி அவங்க வந்து தீர்க்க தரிசனமா எதுவும் சொல்லல. ஆனா அவங்க பெற்ற பிள்ளைகளே தீர்க்க தரிசனமா இருக்காங்க. அதனால அவர் வந்து தீர்க்கதரிசி என்று அவர்களை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அந்த குழந்தைக்கு என்ன பேரு? இவங்களா வைக்கல, கர்த்தர் சொல்றாரு அந்த பேரை வையேன்னு. அந்த பேருக்கு வந்து மஹர்ஷலால் அஸ்வாஸ் அப்படிங்கிற பேரை அவனுக்கு இடு அப்படின்னு சொல்றாரு. அந்த பெயருக்கு அர்த்தம் வந்து நம்ம போய் கொள்ளையடித்து பொருட்களை சேர்த்து கொள்வோம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அடுத்த பையனுக்கு தான் பேர் வந்து நாம ஒரு கொஞ்சம் மீதியானவர்கள் திரும்ப வருவார்கள், திரும்ப அவர்களை கட்டுவார் அப்படிங்கிற அர்த்தம். சோ இப்ப இந்த முதல் முதல் பையனை பற்றி தான் இங்க சொல்றாரு. அப்போ 4ஆம் வசனத்துல இந்த பாலகன், எந்த பாலகன்? அவர்களுக்கு பிறந்த அந்த முதல் குமாரன் அப்பா அம்மான்னு கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். அப்படின்னா என்ன? அசீரியா ராஜா அந்த பகுதியில் இருக்கிற தமஸ்கு, சீரியா நாட்டில் இருக்கிற தமஸ்குவையும், சமாரியா எங்க இருக்கு? இஸ்ரேல் தேசத்துல இருக்கு. இஸ்ரேல் தேசத்து வடபகுதியின் தலைநகரம் சமாரியா. தென்பகுதி யூதேயா பெஞ்சமின் அந்த கோத்திரத்தார் இருக்கிற அந்த பகுதியின் தலைநகரம் எருசலேம். அப்போ அந்த மேல் பகுதியில் இருக்கிற அந்த சமாரியாவில் இருக்கிற கொள்ளையும் அசிரியா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நாம இங்க பார்க்கிறோம். ஸோ இதுல என்ன நாம பார்க்கிறோம்னா,
இந்த தீர்க்கதரிசின்னு ஏன் நம்ம தீர்க்க தரிசனம்னு சொல்றோம்னா, இந்த பெயருடைய அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது, இந்த வசனத்தின்படி இந்த இந்த குழந்தை அப்பா அம்மான்னு கூப்பிடுற அந்த நாளுக்கு முன்பாகவே என்ன நடக்குமா, இந்த அசீரிய கான்குவெஸ்ட் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். ஸோ அது அந்த பெயர்லயே ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கு. காலகட்டங்கள், அதாவது டைம் ஃப்ரேம். வேதத்துல கர்த்தருடைய எல்லா செயல்பாடுகளுமே ஒரு டைம் ஃப்ரேமை ஒத்து இருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் அதை நம்ம கடைபிடித்தால் மிக பிரயோஜனமா இருக்கும். நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். எப்ப வேணா செய்யலாம், நாம தானே செய்யறோம். அப்ப செஞ்சா என்ன, இப்ப செஞ்சா என்ன, அப்படிங்கிறது ஒரு லைஃப். ஆனா இப்பவே செஞ்சிடணும், அதை இப்பதான் செய்யணும், இந்த டைம்ல தான் அதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு லைஃப். நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த ரெண்டாவது. நம்ம அந்த டைம் ஃப்ரேம்குள்ள வேலையை முடிக்கணும். இப்ப ஐடி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா டார்கெட் மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க, டைமும் கொடுத்துருவாங்க. 10 டேஸ்னா இந்த 10 டேஸ்க்குள்ள நீங்க இவ்வளவு ஒர்க்கை முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பழகிட்டோம்னா நம்மளோட லைஃபே ரொம்ப ஈஸியா இருக்கும். வேர்ல்ட்லி லைஃப்பும் ஆசீர்வாதமா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் மிக பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் வேதத்துல இந்த டைமை பற்றி, டைமை ஒட்டியே நிறைய செய்திகளை ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்போ அதுக்கு ஒரு டைம் இருக்கு, கண்டடையத்தக்க சமயத்தில். ஏன்னா நாம என்ன பார்க்கிறோம், நீதிமொழிகள்ல என்ன சொல்றாரு, அதிகாலமே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்கிறாரு. அப்ப அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு. ஸோ காட் ஹஸ் காட் டைம் ஃபார் எவ்ரிதிங். இப்போ நாமளும் அப்படி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நம்மளால வேற மாதிரி வாழ முடியாது. அப்படியே தான் வாழணும், அப்படிதான் வாழ்வோம், கடைசி வரைக்கும் அப்படிதான் வாழ்வோம். ஏன்னா மாத்திக்கவே முடியாது, மாத்திக்கிட்டா நமக்கு வாழ முடியாது. ஆனா அது ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்காது. நமக்கும் அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஸோ இது டைம்குள்ள, டைமை ஒட்டி, காலத்தை ஒட்டி, இந்த டைம் இது, இந்த டைம் அது, இது என் பிரேக்ஃபாஸ்ட் டைமு, இது என்னோட ஸ்லீப்பிங் டைமு, இது என்னுடைய வாக்கிங் டைமு, இப்படின்னு எல்லாம் நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதன்படியே வாழ்ந்தோமானால் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா, நிறைய தொல்லைகள் நமக்கு வராதபடி காத்துக்கொள்ளும். சரி, இப்போ அந்த இடத்துல அவர் மகர்ஷலா ஹஸ்பஸ் அவரை பற்றி அங்க பார்த்தோம். இப்போ அந்த வாக்கு தத்துவத்துக்கு, அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒட்டியே அந்த ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை சொல்லும் போதே அடுத்த செய்தியை அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் இம்மானுவேலாய் உங்களோடு இருப்பேன், அது ஒரு அடையாளமா அவர்களுக்கு கொடுக்கிறார். இம்மானுவேல்னா என்ன, கர்த்தர் நம்முடனே. இந்த செய்தியையும் இதுக்கு முந்தின அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. முதல்ல அதை தான் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை, ஒரு கன்னிகை குழந்தை பெறுவாள். கன்னிகை, இந்த பாலன் வேற அந்த பாலன் வேற, அதை தெளிவாக்குறார் பாருங்க. அங்க கன்னிகைக்கு ஒரு குமாரன் ஒரு குழந்தை பெறுவா, அந்த குழந்தைக்கு பெயர் இம்மானுவேல். இங்க உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு பேர் என்ன, அதுல வசனத்திலே கொடுக்கும், நான் என் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது அப்படின்னு அங்க வசனத்துல இருக்கு. அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு பேரு மகர் ஷலால் அபாஸ். ஸோ எல்லாம் தெளிவாக்கி தராரு. அந்த பிறப்பு வேற, இந்த பிறப்பு வேற, இது கன்னிகையின் வயிற்றில் பிறந்த பிறப்பு. சரி, இப்போ 5ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் இந்த கர்த்தர் என்னை நோக்கி சும்மா சும்மா வருதே, ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசியா எதுவும் சொல்றது இல்ல, கர்த்தர் சொல்லுவதை தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்பதற்கு இது ஆதாரம். எந்த தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனமா சொல்வதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுதான் சொல்ல வேண்டும். ஏசாயா அப்படிதான் அவர் பெற்று சொல்லுகிறார். அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை போடுறார். இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி
ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் வல்லமை உள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரளப் பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். இப்போ இந்த இடத்துல அவர் என்ன மறுபடியும் சொல்றாருன்னா, சீலோவாவின் தண்ணீர்கள்னு சொல்றாரு இல்லையா? இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் இருக்கிற இடமே ஒரு மலை இல்லையா? சியோன் பர்வதம். இங்க இதிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த தண்ணீர் ரொம்ப மெதுவா, இப்ப கலிலேயா கடலை கூட அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு ஏரி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடலாட்டம் இருக்குல்ல, கடல்ல அலைகள் இருக்கும், இது அப்படியே ஒரு ஏரி மாதிரி அமைதலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இங்கிருந்து வர தண்ணி, அதாவது இந்த சியோன் மலையிலிருந்து வரக்கூடிய இந்த ஷீலோ ரிவர் ஷீலோ, அந்த தண்ணி ரொம்ப அமைதலா அப்படியே நல்லா நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு. ஓடுறது அது ரொம்ப மெதுவா ஓடுமா, மெதுவானா ஆர்ப்பாட்டம் இல்லாம ஓடும், வேகமா போகும், ஆனா அமைதலா இருக்கும், ஆரவாரம் இல்லாம இருக்கும். ஆனா இந்த ஜனங்கள் சொல்லும்போது இப்ப அவர் யூதாவின் ஜனங்களை சொல்றாரு. இந்த யூதேயா பகுதியில் இருக்கிற யூத ஜனங்கள் என்ன, எப்பவுமே அவங்களுடைய எண்ணம், பயம், அவங்களுடைய கம்பேரிசன், அவங்க யாரை பார்த்து செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்னா எகிப்துவை பார்ப்பாங்க, இல்லைன்னா இந்த அசீரியரை பார்த்து சொல்றாங்க. இப்ப இந்த அசீரியரை பார்த்து பார்த்து அவங்க சொல்லும்போது, அவங்க எதை எடுத்தாலும் அதையே கம்பேர் பண்ணி அதை நினைச்சு அதையே பயந்து அப்படி இருக்கிறதுனால இங்க அவர் சொல்றாரு, அவங்க ரேத்சீனும் ரெமலியாவின் குமாரன், இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நாம பார்த்தோம் இல்லையா? பெக்கா, ரேத்சீன். ரெமாலியாவின் குமாரன் தான் பெக்கா. ரேத்சீன் அப்படிங்கிற ரெண்டு ராஜாக்கள் இருந்தாங்கன்னு, அசீரிய ராஜாக்கள் சீரிய பகுதியில. அந்த ராஜாக்களையே அவர்களை சார்ந்து சந்தோஷிக்கிறபடினால கர்த்தர் இவர்களை கைவிடுறார். கொஞ்ச நாளைக்கு இவர்களுக்கு தண்டனை வரட்டும்னு சொல்லி அவர் கைவிட்டு விடுகிறார். இதுல இருந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தேசத்திலே நடக்கிற காரியங்களோ, குடும்பத்தில் நடக்கிற காரியங்களோ, அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நடக்கிற காரியங்களுக்கோ எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு நம்ம நாம எப்போ நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சில காரியங்கள், திடீரென்று திடுக்கென்று சம்பவங்கள், அல்லது திடீர்னு நமக்கு பிரச்சனைகள், அல்லது இப்படி இருந்திருக்கணும் அது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை, இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, நாம கர்த்தரை நம்ப வேண்டிய விதத்துல நம்பல, கர்த்தரை சார்ந்து இருக்குல்ல. அதனாலதான் கர்த்தர் நமக்கு அந்த சூழ்நிலையை தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க பாருங்க, அவர் அதனாலதான், நீ இப்படி அவங்கள தானே சார்ந்து அவங்களையே நம்பிக்கிட்டு இருக்க, அவங்களுடைய ஆற்றையே உண்மையில அனுப்புறன்ற மாதிரி என்ன சொல்றாரு, அங்கிருந்து சேனைகளை இவர்கள் மேல வர வைப்பார். அங்கிருந்து அந்த கப்பல்கள் எல்லாம் வருவாங்க, கப்பல்ல சேனைகள் வரும், பிரச்சனைகள் கொண்டு வராரு, இவங்க மேல கொண்டு வராரு. அது எப்படி கொண்டு வராரு, இவங்களுடைய எல்லா கரைகள் மேலும் அது புரண்டு, வெள்ளம் புரண்டு போகிற மாதிரி அவர்கள் இவர்களை தாக்குவார்கள். ஆனா இவங்க தாக்குறது எப்படி தாக்குவாங்கன்னா, அதுல அவங்க மூழ்கி போயிட மாட்டாங்க. இந்த கடைசி நாட்கள்ல கூட நமக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பஞ்சம் வரும், பட்டயம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சி வரும், எல்லா பயங்கரங்களும் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஆனா அவருடைய பிள்ளைகளை அவர் காத்து கொள்வதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நாம அவருடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் இருக்கணும். அதனாலதான் ஆயத்தமாறு விழிப்புடன் இரு, காத்திரு அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா, காரணம் இதுதான், நாம எப்பவும் விழிப்பா இருக்கணும். இல்லாமல் நாம கொஞ்சம் அசதியாயிட்டோம்னு வைங்களேன், அப்ப என்ன ஆயிரும், நாம சோர்ந்து போயிடுவோம்.
நம்ம சோர்ந்து போகிற சமயத்துல பிசாசு வந்தோம், நம்மள இழுத்துருவோம். ஆனா கொஞ்சம் அப்படி விழுக்கிற நேரத்துல ஆண்டவர் வந்துட்டாருன்னு வைங்க, என்ன செய்யறது? இப்ப நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு அவருடைய வருகை மிக சமீபம், மிக சமீபம் என்றுதான் சொல்லுகிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறுது. அப்புறம் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துகிட்டே வருது. அப்போ இப்போ நமக்கு காலம் தாழ்த்துறதுக்கு நேரம் இல்லை, அசதியா இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா இங்கேயும் பிரச்சனைகள் எப்படி வரும்னா, அவர் நம்ம மேல கோபிச்சு அதை கோபாக்கினைய நம்ம மேல ஊற்றினாலும் அது நம் கழுத்து வரைக்கும் தான் வர விடுவார். கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துட்டாலே கொஞ்சம் கால் கீழே இருக்காது, கீழ்படாது, கொஞ்சம் மிதக்கிற மாதிரி தான் ஆகும். கொஞ்சம் ரொம்ப மறக்கணும்னா முங்கி போயிடுவோம். ஆனா அப்படி கொஞ்சம் இருக்கும். அந்த நிலைமையில வரைக்கும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் தீமை வர்றதுக்கு அளவு பண்ணுவார். ஏன்னா நம்முடைய முரட்டாட்டு, நம்முடைய அவரை நம்பாத தன்மை, அவரை ஏற்றுக்கொள்ளாத தன்மை, இது அவர் ரொம்ப கடினமாய் உரைக்கிறார். அப்புறம் சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலேயே அவர் என்ன சொல்றாரு, இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை அப்படின்னு சொல்றார். ஒரு அதாவது அந்த அந்த சமயத்துல என்ன ஆகும்னு சொன்னா, அந்த காலகட்டத்துல அவருடைய அந்த இம்மானுவேலுடைய விரிவு அவரை மூடுகிற சமயத்துல அந்த அசீரியர்களுடைய போராட்டங்கள், அசீரியர்களுடைய அந்த கழுத்து வரைக்கும் வந்த அந்த நிலைமை அதெல்லாம் நின்று விடும். அவர் அதை நிறுத்தி போடுவார். இதுதான் முன்னாலேயே சொன்னாரு. ஆகாஷ் ராஜா காலத்துல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இவங்களுடைய பிரச்சனையா இருக்கு. அவங்க யாரை நம்பணும்னு விரும்புறாங்கன்னா, ரெசினையும் பெக்காவையும் தான் நம்பணும்னு தான் நினைக்கிறாங்க. அவரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கடவுளை ப்ளீஸ் பண்ணணும்னு அவங்க ஒருபோதும் நினைக்கிறதில்லை. அங்க அங்கிருந்து வெள்ளம் வருதுன்னு அவர் சொல்ல மாதிரி அந்த ஒரு உவமையா சொன்னாலும், அங்க ஆக்சுவலா ஏன் எப்படி அதை சொல்ல, ஒண்ணுமே இல்லாததை அப்படி நம்ம சொன்னா நமக்கு புரியாது இல்லையா? இப்ப உம் கேரளால இருந்து நமக்கு சிறுவாணியில மழை பெய்யுது, வெள்ளம் வருது அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்ல? ஆனா நமக்கு வேற பகுதியில இருந்து நமக்கு அங்க தண்ணியே வராத ஒரு பகுதியில இருந்து நமக்கு தண்ணி வரும், வெள்ளம் வரும். இப்ப திருச்சியில இருந்து நமக்கு வெள்ளம் வரும், அல்லது மதுரையில இருந்து வெள்ளம் வரும் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா நமக்கு அது பாசிபிளே இல்லை. நம்ம சைடுக்கு அது வரக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டா? அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கும் அங்கிருந்து அசிரிய பகுதியிலிருந்து வர்றதுன்னு அவர் சொல்லும்போது அதை அவங்க ஒரு அவமானமா எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, அவங்க ஊர்ல, அதாவது அசீரிய படைகள் அசீரிய ராஜ்யத்தின் தலைநகரமாகிய நினிவே இருபுறமும் ஆறுகளின் மத்தியில தான் கட்டப்பட்டிருக்கு. அது எந்த ஆறுகள்? யூப்ரட்டிஸ், டைகிரிஸ். இந்த ரெண்டு ஆறுகளும் மத்தியில தான் நினிவே பட்டணம் இருக்கு. அதனாலதான் ரொம்ப அழகான பட்டணமா அந்நாட்கள்ல இருந்தது. இந்த ரெண்டு ஆறுகளும் ரொம்ப அதோடைய வேகமும் சரி, அதுல இருக்கிற அந்த அலைகளும் சரி, புரண்டு ஓடுமா. வெள்ளம் வந்தா புரண்டு ஓடுற மாதிரி தான் ஓடுமா. அப்ப அதுக்கே வெள்ளமே வந்துச்சுன்னா அது இன்னும் எப்படி புரண்டு ஓடும். அப்படி ஓடி வந்துதான் அங்கிருந்து அப்படியே யூதேயா வரைக்கும் கூட இஸ்ரேல் தேசத்தை அப்படியே நீங்க கண் முன்னால கொண்டு வரணும். இஸ்ரேல் தேசத்துக்கு மேலதான் அசீரியா பகுதி. அங்கிருந்து அந்த ஆறுகள்லாம் ஓடி யூதேயா தேசத்து வரைக்கும் வந்துருதான். அந்த மக்களுடைய கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடணும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தாலும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா கர்த்தருடைய இது ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நான் கொடுத்தத உனக்கு பிடிக்கல, அப்ப நீ எது வேணுங்கிறியோ அதை கொடுத்தற, ஆனா அதுவும் உனக்கு பிடிக்காது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நான் கொடுத்த அமைதியான சீலோவா வாட்டரை உனக்கு பிடிக்கல,
இப்ப நீ வந்து உனக்கு பிரியமான அசீரிய வாட்டர்ஸ் தான் வேணுங்கிற, அதை உனக்கு அனுப்புறேன். ஆனா அதுவும் உனக்கு பிரச்சனை தான் உண்டாக்கும். கழுத்து வரைக்கும் உனக்கு தண்ணி வந்துடும், எல்லாத்தையும் மூடிடும். உனக்கு அதுவும் பிடிக்காது அப்படின்றத அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதையும் நம்ம அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அது எதுவா இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதை நம்ம நிறைய ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருப்போம், ஒரு வழியா கர்த்தர் கொடுத்திருப்பாரு, ஆனா நமக்கு திருப்தி இருக்காது. சரி, நான் இதை கேட்காம விட்டேனே, இதை கேட்டிருந்தேன். நாங்க ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சகோதரர் எங்களோட வருவாரு. அவர் வந்து அந்த நாட்கள்லாம் நமக்கு காருங்கிறது ஒரு பெரிய கனவு. அவர் வந்து அவர் வந்து ஜெபிக்கும்போது அவர் ஒரு ம், என்ன அது பேர் அப்போ ஒன்று இருந்துச்சுல்ல, அது பேர் என்ன, ஸ்கூட்டர்ல இன்னொன்னு, மொப்பெட், மொப்பெட்னு ஒன்று இருக்கும் இல்லை, அந்த டிவிஎஸ் 50, அப்படி அந்த அந்த வண்டிக்காக அவங்க வந்து ரொம்ப ஜெபிச்சாராம். அப்படியே ஜெபிச்ச உடனே ஒரு வாரத்துல அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? டிவிஎஸ் 50 கிடைச்சிருச்சு. இப்ப டிவிஎஸ் 50 வீட்டுக்கு வந்துருச்சு, அவர் ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா அவருக்குள்ள மனசுல என்னன்னா, அடடா, எனக்கு நான் கேட்டதை ஆண்டவர் இப்படி ஒரு வாரத்திலேயே கொடுத்துட்டாரு, அப்படின்னா நான் ஒரு நல்ல காரே கேட்டிருக்கலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. சோ இதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கொடுத்ததுல உனக்கு திருப்தியும் இல்லை, உனக்கு அது பிரியமும் இல்லை. கேட்கிற வரைக்கும் கேட்கிற, கொடுத்த உடனே உனக்கு அது மேல உனக்கு ஒரு இஷ்டம் இல்லை. சிலதெல்லாம் நமக்கு கேட்காமயே ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்னு பிரியமாய் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இது வந்து கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். அப்ப நாம நாம எது மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறோமோ அதை கொடுத்துருவாரு. ஆனா அதை வந்து நம்மளால என்ன செய்ய முடியாது? சமாளிக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல நான் உங்களுக்கு இம்மானுவேலா இருந்து உங்களை காத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வதை பார்க்கிறார். இப்போ 9ஆம் வசனத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களே கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள், தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், முறிந்து ஓடுவீர்கள், ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும், வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது, தேவன் எங்களோட இருக்கிறார். அதாவது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் பலவிதமான யுக்திகளை பிளான் பண்ணுவாங்க, திட்டங்களை போடுவாங்க. இப்ப நடக்குது பார்த்தீங்களா? இப்பவே நாம பார்த்து கண் முன்னால பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல, இஸ்ரேலு, ஈரானு, அமெரிக்கா கூடி 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 பேசுறாங்க, திட்டம் போடுறாங்க, என்னென்னமோ அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனா என்ன, திரும்பவும் அன்னைக்கு ராத்திரியே அங்க வந்து அவங்க அமெரிக்கா கப்பலை ஒன்று தாக்கிட்டாங்க, குவைத்துல குண்டை போட்டாங்க. ஒருத்தரும் அதை கீப் அப் பண்றதே இல்லை. உங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, உங்க பேச்சுக்கு அங்க அர்த்தமே இல்லை. பேசுறாங்க ஆனா அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி திட்டம் அதுதான் அன்றைக்கும் கூட நடக்கும். ஆனா என் தேவன் எங்களோடு இருக்கிறார், அது ஒரு செய்தி. இதெல்லாம் நடந்தாலும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. சொல்றாரு, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்த பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. ஏன்னா இந்த ஜனங்கள் யாருக்கு பயந்துட்டு இருக்காங்க? அசீரியருக்கு பயப்படுறாங்க. அசீரியருக்கு பயப்படுறதுனால அசீரியருக்கு பிரியமானதெல்லாம் என்னெல்லாம் செய்யலாம். எவ்வளவு தூரம்னா, நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஆகாஷ் ராஜா அவர்கள்கிட்ட அடிமை மாதிரி அப்படியே முழங்கால் போட்டு தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுப்பார். அந்த அளவுக்கு தன்னை வந்து அங்க விட்டு போடுவார்.
அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடுன்னு சொல்றதெல்லாம் நீங்க கட்டுப்பாடுன்னு சொல்லாமலும் அப்படின்னு. எப்பவும் ஆண்டவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதுன்னு சொல்லவே மாட்டாரு. ஆனா அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. ஆனா அவங்க தவறானதை செய்ய. இப்போ அஹ், நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய இது நடக்க போகுது, பிரச்சனை வரப்போகுது. அதனால எல்லாரும் இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த பூஜையை செய்யுங்க, இந்த விபூதி வைங்கன்னா எல்லாரும் செய்வோமா? அது யார் சொன்னாலும் செய்ய மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்ம யாருக்கு பயப்பட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு பயப்படுறோம். நம்ம யாருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம்? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த கடவுளோ இந்த தெய்வமோ அல்லது அந்த மனிதர்களையோ நாம முக்கியப்படுத்த வேண்டிய அவங்க எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, என்ன மீறி மீறி போனா என்ன செய்ய முடியும்? என் உடம்ப கொலை செய்ய முடியும், அவ்வளவுதானே. நான் பரவாயில்ல. பாலிகார்ப்னு ஒருத்தர், 85 வயசு அவருக்கு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் தீங்கே செய்யாதவர். அவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அதனால அவர் அஹ், அந்த சமயத்துல இருந்த மன்னன் நீரோ, அவன் மக்களை கிறிஸ்தவர்களை அறவே ஒழிக்கணும்னு நினைக்கிறவன். ஆனா அவனுக்கே இந்த பாலிகார்ப் என்கிறவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். ஏன் அப்படின்னா அவர் அவ்வளோ நல்லவர். அதனால அவர் அவரை எண்ணெய் சட்டியில போட போறான். இல்ல, அவரை ஆக்சுவலா என்ன செய்வார்னா, எண்ணெய் சட்டி இல்ல, இந்த ஒரு கம்புல கட்டி வச்சிருக்காங்க. கம்புல கட்டி வச்சு அவரை சுத்தி பழைய துணிகள் எல்லாம் சுத்தி வச்சிருக்காங்க. அதுல கட்டி வச்சிருக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னா, அது மேல அப்படியே பெட்ரோல் ஊத்தி பத்தி வச்சிருவாங்க. இதுதான் அவங்க செய்ய போகிற ஒரு காரியம். ஆனா அதுக்கு முன்னால அவ்வளவெல்லாம் கட்டி வச்ச பிறகு கூட கேட்கிறாங்க, பாலிகார்ப், நீங்க ஒரே ஒண்ணு சொன்னா போதும். உம், சீசர் தான் கடவுள் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். இல்ல, இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு மாத்திரம் சொல்லுங்க. ரெண்டுல ஏதோ ஒண்ணு. சீசர் தான் கடவுள், அது சொல்ல இஷ்டம் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களை விட்டுறோம் அப்படின்னு, எங்களுக்கு உங்களை எரிக்கணும்னு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்வாரு, 85 வருஷமா என்னை அவர் அவ்வளோ உண்மையா பாதுகாத்தாரு, எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்தாரு. எப்படி நான் அவரை கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு ரொம்ப சத்தமா சொன்ன உடனே அந்த தீய பத்த வச்சு அப்படியே எரிஞ்சு செத்தார். இந்த வைராக்கியம் தான் நமக்கும் இருக்கணும். நாம வாழ்க்கையில நம்ம என்னத்தை பெரிய அச்சீவ் பண்ண போறோம்? உயிரை காப்பாத்தி என்னத்தை அச்சீவ் பண்ண போறோம்? அது இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சியா இல்லாதபடி அவரை மறுதலிச்சு வாழ போகிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தேவையே இல்லை. மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்குவார் இல்லையா? அதனால அங்க அவர் அதுதான் சொல்றாரு, கட்டுப்பாடுன்னு அவங்க சொல்றத நீங்க கட்டுப்பாடுன்னு ஏத்துக்க கூடாது. பயப்படுகிற பயத்தின்படி அவங்க பயப்படுற மாதிரி அவங்க உயிருக்கு பயப்படுறாங்க, நாட்டுக்கு பயப்படுறாங்க. நாம அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நமக்கு என்ன சொல்றாரு இயேசு சுவாமி? யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அதான். சரி சரி, அதுக்கு அடுத்தப்புறம் பின்னால எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆறுதலான வசனம் சொல்வாரு. நான் இப்ப உங்களை விட்டு போறேன், ஆனா நான் திரும்ப வருவேன், உங்களுக்கு நான் போய் எங்க வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்வார். நீங்க உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இரு.
இதுதான் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம யோசிச்சுக்க வேண்டியது. ஏன்னா கர்த்தர் நம்மோட இருக்கிறார். இப்ப இங்கே அதே வசனத்தை தான் அவர் சொல்றாரு. அஹ் 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உம். உங்களிடத்தில் வரும். அல்ல, அந்த அதிகாரமே நமக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார் இல்லையா? 14:14 பாருங்க, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு ஃபுல் அதிகாரமுமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஆறுதலான ஒரு வார்த்தையா இருக்கும். சோ இப்ப அப்படி அந்த வசனத்துல அவர் சொல்றாரு, சரியா? நீங்க கிறிஸ்துவுக்காக உங்களை பரிசுத்தப்படுத்திக்கோங்க, அவருக்கு பயப்படுங்க, நீங்க அவரிடத்துல விசுவாசமா இருங்க, கலங்காத இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரா? இப்போ 14ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். சரியா? அவர்தான் நமக்கு ஆலயம். புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றோம்? சொல்லுங்க. என்னம்மா? என்னது என்னது? அதுக்குள்ள இவன் வந்துட்டானே. என்னது? இந்த வசனத்துல அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆமா. புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண போகிறார். அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னும் அப்புறமே இன்னும் என்ன சொல்றாங்க? சரி சரி. நீங்களே அந்த பரிசுத்த ஆலயம். கொரிந்தியர் புஸ்தகத்துல பவுல் சொல்றாரு இல்லையா, நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். புரிஞ்சுதா? பழைய ஏற்பாட்டுல அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும், இது எந்த 2 கோத்திரத்தை சொல்றாங்க? யூதாவும் பென்யமீனும் அவங்க எந்த பக்கம் இருக்காங்க? யூதேயால இருக்காங்க, கீழே. சவுத் சைட்ல இருக்காங்க. அவங்களுக்கு 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். பாருங்க, அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாரு, அவர் உங்களோடு இருப்பாரு, அவரையவே நம்புங்க எல்லாம் சொல்லிட்டு நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அதனால நான் உங்களுக்கு எப்படி இருப்பேன்னா, தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார். நம்ம புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல இப்படிதான் சொல்றாரு. சிலுவையை பற்றியும் நம்ம பவுல் வந்து அநேக இடத்துல அப்படிதான் சொல்றாரு. அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? அவரை நம்புகிறவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கும். ஆனா நம்பாதவர்களுக்கு அது இடறுதலாய் இருக்கும். அது ஒரு கண்ணியா இருக்கும், சுருக்கும் கண்ணியமா இருக்கும். அப்படி பார்த்துக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும்னு. அப்படியாக ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். அதுல கீழே தடுக்கி விழுறவங்க மரணம்தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து எழும்பவே முடியாது. சோ ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருக்க வேண்டிய ஆண்டவர் அவர்களுக்கு, நம்பாதவர்களுக்கு எப்படிப்பட்டவராய் மாறிவிடுகிறார் என்றால் ஒரு கன்னியாக மாறிவிடுகிறார். 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பாருங்க. 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். ஏன்னா அவருடைய கோபாக்கினை அவ்வளவு பெரிதா இருக்குமா. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்திலே பாருங்க, காலம் வருது பாருங்க. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஏன்னு சொன்னா
அவருக்கு பயப்படுற பயத்தோட நீங்க அவரை நம்பி இருங்க. அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கடைசி காலம் நடக்க போகிற சூழ்நிலைய அப்பவே சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கான். இப்ப இந்த எழுதுதலுக்கான கல்லுன்றத புதிய ஏற்பாட்டுல பேதுருவும் சொல்லியிருக்காரு. 2ஆம் அதிகாரம் 6 to 8 நாம பார்க்கணும். அவர் நமக்கு ஒரு எழுதுகிற கண்மலையாய் இருக்கிறார். வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 to 8. 2ஆம் அதிகாரம் 6 to 8. அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏற்றுவான கண்மலையும் ஆயிற்று. பாத்தீங்களா? மூலைக்கல் கிறிஸ்து. இவர்ல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதம். அதை விசுவாசிக்காம அவர் கீழ்ப்படியாம இருக்கிறவர்களுக்கு அது இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விடுதலுக்கு ஏதுவான கண்மலையுமாய் இருக்கிறது. இதைத்தான் அவர் சிமியோனுங்கிறவர் யாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஆலயத்துல காத்துட்டு இருக்காரு. யாருக்காக? இயேசு கிறிஸ்து வருவாரு, மேசியா பிறப்பாரு. அந்த மேசியா இந்த காலகட்டத்துலதான் பிறப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அத்தனை வயசுலயும் அவர் காத்திருக்காரு. இதோ ரட்சிப்பை என் கண்கள், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே அப்படின்னு பாடுவார் இல்லையா? அப்படின்னா என்ன? அது வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். அவருக்கு தெரியுது, ஒருவேளை இவர் எத்தனையோ வருஷங்களா காத்துட்டு இருக்கிறவரா இருக்கலாம். அவருக்கு ஒருவேளை 100 வயசுக்கு மேலேயே இருக்கலாம். காத்திருக்காரு, நிச்சயமா அவர் பிறப்பாரு அப்படின்னு. அதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு அவர் அதை காத்திருக்கிறாரு. அப்ப அவர் சொல்ற பாருங்க, லூக்கா 2:34 பாருங்க, என்ன சொல்றாரு? அதற்கு மரியாள் 2:34 தானே? பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதான் போதும். அப்ப விழுகிறதற்கு, எழுந்திருக்கிறதற்கு, அநியாயமா பேசப்படுறதுக்கெல்லாம் நியமிக்கப்பட்ட ஒரு கல்லுன்னு சொல்லல. இவர் பிறக்க போகிறவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு பிறந்துட்டாரு. ஆக்சுவலா அவர் பிறந்துட்டாரு. நீ வச்சிருக்கிற குழந்தை, இந்த குழந்தை இப்படிப்பட்ட குழந்தைன்னு சொல்லி, அது மாத்திரம் இல்ல, அதனாலதான் அவர் சொல்லுவாரு, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி செல்லும் இல்ல அப்படின்னு அவர் அங்க சொல்வார். அவர் தான் அந்த தீர்க்க தரிசனத்தை அவருக்கு சொல்வார். சோ அந்த சிமியோன் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு காத்திருந்தார். எல்லாம் அவருக்கு தெரியும், தீர்க்க தரிசனம் நல்லா தெரியும். அந்த குழந்தை என்னெல்லாம் செய்ய போகுது, அத குழந்தைக்கு என்னெல்லாம் நேரிட போகுது, இதை தெரிஞ்சுதான் அவர் காத்திருக்கார். பாருங்க, அன்றைக்கு தீர்க்கதரிசிகள்லாம் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்தவர்களாக, அதை நம்பினவர்களாக, அதான் அங்க முக்கியம், அதை நம்பினவர்களாக அவர்கள். இப்போ இங்க 16 பாத்தீங்கன்னா, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த தீர்க்க தரிசனத்தை இப்ப இவங்களுக்கு சொன்ன பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அதை முத்திரை போட்டு வையின்னு சொல்லிடுவார். இதனாலதான் நிறைய ரகசியங்கள் இருக்குன்னு சொல்றோம். வேதத்துல அநேக ரகசியங்கள் இருக்கிறது. அநேக காரியங்கள் அப்பப்ப ரெவலேஷன் வரும்போதுதான் அது வெளிப்படுங்கிறதுக்கு ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்திலேயே சொன்னா அது ஒருத்தருக்கும் புரியறது இல்லை. அவங்களுடைய அன்னைக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சில காரியங்களையே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அது இன்ன வரைக்குமே ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி அப்பவே அதை சொல்லிட்டோம்னா
இன்னைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் கம்மிங்கோ, ஆண்டவருடைய மறுபிறப்போ, ஆண்டவருடைய மேசியாவா வருவதையோ எதுவுமே அவங்க வந்து ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஏதோ அந்த காலம் நிறைவேறின போது இது நடந்ததுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனத்தையும், மீகா தீர்க்க தரிசனம், இந்த மாதிரி பிறப்பை குறித்த சில தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் பேராவது விசுவாசிக்க முடிஞ்சது. இல்ல மொத்த கூட்டமும் விசுவாசிக்காது. அப்போ நம்ம எல்லாம் என்ன ஆயிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அதுல கொஞ்சம் பேர் விசுவாசிச்சதுனாலதான், அவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி நமக்கு அதெல்லாம் எழுதி வச்சதுனாலதான் இன்னைக்கு நாம விசுவாசிகளா இருக்கோம். அப்ப நாம என்ன அடுத்த ஜெனரேஷனுக்கு செய்யறோம் யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் நாம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோன்ற. நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையின் மூலமா எப்படி நாம அவங்களுக்கு பேசுறோம், எப்படி சொல்லி கொடுக்கிறோம், நடக்கிற காரியத்தை எப்படி அறிவிக்கிறோம், தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 17ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இவர் வேதத்தை முத்திரையிடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஜனங்களுக்கு இனி விமர்சனம் இல்லை. அவங்க எப்பவாவது அதை படிச்சு புரிஞ்சுக்குவாங்கன்னா புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் அவர் அப்படி சொல்றாரு? யாக்கோபின் குடும்பத்துக்கு முகத்தை நான் மறைச்சிட போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நான் என்ன செய்ய போறேன், நானோ அப்படிங்கிறது அங்க ஒரு முக்கியமான வார்த்தை. தீர்க்கதரிசி அவர் சொன்னதற்கு ஆப்போசிட்டா செய்ய போறாரு. என்ன செய்ய போறாரு? கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். பாருங்க, அவர் வந்து நீ எல்லாத்தையும் முத்திரையை போட்டு நீ கிளம்புன்றாரு. கோபத்துல அவர் சொல்றாரு, நான் முகத்தையே மறைச்சிட்டு நான் போறேன்னு. ஆனா இவர் எப்பவும் இரக்கமுள்ள தேவன், ஒரு நாள் இவர் மனம் மாறுவார் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி காத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவங்க பிள்ளைகளே அடையாளம், அவங்க பிள்ளைகளே அற்புதம், தீர்க்கதரிசனம், வாக்கு தத்துவம் அப்படிங்கிறதுனால அவர் அப்படி சொல்றத நாம பார்க்கலாம். சோ கர்த்தர் தன் முகத்தை மூடிக்கொள்வார் அப்படின்னா கூட இவர் என்ன சொல்றாரு, நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அவருடைய முகத்தை மூடுகிற அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை மறைத்து கொண்டேன்னு முந்தின அதிகாரத்துலதான் சொல்றாரு. இவருக்கு நல்லா தெரியும் இவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், மாறிடுவாரு. இவருடைய குணம் இரக்க குணம், இவரால கோபமா இருக்க முடியாது அப்படின்னு நாம கடைசியில சொல்ல முடியாது. அந்த கோபத்துக்கு அளவு சொல்ல முடியாது. வெளிப்படுத்தல் விசேஷத்துல அவருடைய கோபாக்கினையை நாம பார்க்கிறோமே, அங்கே நாம அத கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இங்க இப்போ ஏன்னா அது வந்து அதுவும் காலம் நிறைவேறிற்று, கொடுத்த எல்லா கிருபையின் காலமும் முடிஞ்சது. அந்த நாள்ல அவருடைய கோபம் அப்படித்தான் இருக்கும். அந்த உபத்திரவ காலம், இப்பெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்புகள், ஏன்னா எவ்வளோ நாள் காத்துட்டாரு, எவ்வளோ காலத்தை கொடுத்துட்டாரு. அதனால அப்ப அந்த அந்த சமயத்துல எல்லாம் அந்த கோபாக்கினைய ஊற்றும் போது அவர் வந்து இறங்குவார்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதை நம்ம எப்பவுமே யோசிச்சுக்கணும். அது எப்படி அவருடைய இரக்கமும் கிருபையும் அன்பும் அவருடைய குணாதிசயமோ, அதே போல நீதியும் நியாயமும் அவருடைய அடுத்த குணாதிசயம். அதன்படிதான் அவர் செய்வார். இப்போ அதனாலதான் இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த அவருடைய கோபாக்கினையில இருக்கக்கூடிய மீதமான ஒரு சின்ன கூட்டமா தான் நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் இருப்போம். சரி, இப்போ வந்து இந்த காத்திருக்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம்.
இங்க இவர் ஒரு சூழ்நிலையில காத்திருப்பேங்கிறாரு. என்னது இது? கர்த்தரே முகத்தை மறைச்சுக்கிட்டார். கர்த்தரே முகத்தை மறைச்சு அவங்கள தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா அந்த சமயத்துல இவர் கர்த்தர் மனம் திரும்புவாருன்னு காத்திருக்கிறார். நாம காத்திருக்கிறோம் எத்தனையோ விஷயங்களுக்கு, சொந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனா இங்க தன் தேசத்துக்காக, தன் ஜனங்களுக்காக கர்த்தர் மனம் இறங்கணும்னு சொல்லி அவர் காத்திருக்கிறாரு. இந்த காத்திருக்கிறதுன்றது பொதுவாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அனுபவம். இவரே இதை முன்னாலேயே 40ஆம் அதிகாரமா 41ஆம் அதிகாரத்துல இதை பற்றி அதிகமா பேசியிருக்கார். கர்த்தருக்கு காத்திருக்கிறதை பற்றி, எப்படி அது ஒரு புது பலன் அடைகிறது, அதெல்லாம் எப்படி இளைஞர்கள் சோர்வடைய மாட்டாங்க அப்படின்லாம் அவர் அங்க சொல்வதை நாம பார்க்கிறோம். அது ஒரு ரிஃப்ரெஷிங் சீசன். கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு ரிஃப்ரெஷிங் சீசன். ஆவிக்குரிய ஒரு புது அனுபவத்துக்குள்ள, ஒரு புது எழுச்சிக்குள்ள வரக்கூடிய. அப்போ காத்திருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒன்றும் செய்யாமல் இருப்பது காத்திருப்பது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாத அவசியம் இல்லை, அப்படி சொல்லல. அது அல்ல காத்திருப்பு. காத்திருக்கிறதுனா எப்படின்னா, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம், அதுல வாசல் படியில காத்திருப்பான்னு போட்டுருப்பாங்க. லூக்கா 12 இருக்கா? வாசல் படியில் காத்திருப்பாங்க. இருக்கா? தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாவும் இருக்கும். எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷன். இப்போ நாம ஒரு சபையா நாம காத்திருக்கிறோம், விசுவாசிகளாய் காத்திருக்கிறோம். எதற்கு? கர்த்தர் திரும்ப வருவார், நம்ம எடுத்துக்கொள்வார், நம்ம சீக்கிரமா எடுத்து செல்வார் அப்படிங்கிற ஒரு இதுக்காக காத்திருக்கிறோம். அப்போ அந்த காத்திருக்கிறப்போ நாம எப்படி காத்திருக்கணும்? எப்போ எஜமான் வருவார்னு வாசல் படியில, அதுல அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், வாசப்படியில நின்று காத்துட்டு இருப்பார். அத அறையை கட்டி கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயத்தத்தோட. இந்த 12ஆம் அதிகாரத்தையே எடுத்து வாசிங்க, கொஞ்சம் வாசிங்க. அந்த எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி. சரி, முன்னால அதுக்கு முன்னால உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் இருக்கிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆயத்தமா இருக்கணும்ன்றாங்க இல்லையா? எப்படி இருக்கணும்னு சொல்லப்படுறது? அறைகள் கட்டப்பட்டதாகவும். இப்ப நிறைய அறைகள் கட்டப்பட்டதுன்னு சொன்னா, இப்ப அந்த யூத பெண்களுடைய ட்ரெஸ்ஸும் கூட, ஆண்களுடைய ட்ரெஸ்ஸும் ஒரு மேல் அங்கி இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடுப்புல ஒரு கயிறு கட்டி, இன்னைக்கு பாஸ்டர்ஸ் மாதிரி கயிறு கட்டி இருப்பாங்க இல்லையா? அவங்க ட்ரெஸ்ல அந்த கயிறு கட்டியிருப்போம். சாப்பிடுறப்போ அல்லது தூங்குறப்போ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கயிறை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்க பாஸ்டர்ஸே பாத்தீங்கன்னா கூட, இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாஸ்டர்ஸா இருக்கிறதுனால சொல்றேன், அவங்க எல்லாம் கூட அப்படிதான். நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பெல்ட் எல்லாம் கழட்டிக்குவாங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா. மத்தியானம் தூங்கும்போது யாரும் டைட்டா பெல்ட்டை போட்டு படுக்க மாட்டாங்க இல்லையா? நாமளே நைட்டி மாத்திக்கிறோம், பாவடையெல்லாம் லூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அது காரணம் என்னன்னா, ஒரு ரிலாக்ஸேஷன், அப்படி ஒரு அசதி, அயர்ந்து அந்த நிலைமையே இருக்கக்கூடாது. அறைகள் கட்டப்பட்டதா இருக்கணும். விளக்கு என்ன செய்யணும்?
எரிந்து கொண்டது. எரிந்து கொண்டே இருக்கணும். விளக்கு வந்து ரெண்டு காரியத்துக்கு அடையாளம். ஒண்ணு, என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். எது அது? வேதம். வசனம். அப்போ அந்த வசனத்தோடு ஒத்த, வசனத்தை மனதில வைத்த, வசனத்தை தியானிக்கிற அந்த நிலையிலேயே நாம் இருக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, வெளிச்சம் வந்து மத்தேயு 5:16 என்ன சொல்லுது? 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? எது வெளிச்சம்? நற்கிரியைகள். நற்கிரியைகள், வேதத்தோட ஒத்த வாழ்க்கை, ஆயத்தமான, எப்பொழுதும் ஒரு ஆயத்தம், ஜபம், எப்பொழுதும் வேத வசனம், பரிசுத்தம். இதுல இந்த ஆயத்தத்துல அசதியே இருக்கக்கூடாது. ஏன்னா அசந்துட்டோம்னா நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ ராஜா ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா தூங்கி எந்திரிச்சு மேல உப்பரிகையில உலாவிட்டு இருந்தாராம். அங்க எல்லாம் தன் ஜனங்கள் போய் அவங்க யுத்தம் பண்றாங்க. இந்த ராஜா மேல உலாவிட்டு இருந்தார். என்னாச்சு? பாவத்துல விழுந்தார். சோ இந்த அசதின்னு வந்துட்டாலே இதெல்லாம் வந்துடும். ஸோ எப்பவும் அறை கட்டப்பட்டதாய் ஆயத்தத்தோட இருக்கணும். வேத வெளிச்சத்தோடு வசனத்தோடு இருக்கிற வாழ்க்கை இருக்கணும். அதோடு கூட என்ன இருக்கணும்? நற்கிரியைகள் இருக்கணும். நம்ம நற்கிரியைகள் செய்கிறவர்களா இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கும்? பரிசுத்தத்தோட, அந்த பரிசுத்தர் எப்போ வருவார்னு காத்திருக்கும். மத்தேயு 25 நாம 10 கன்னிகைகளை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? அங்கேயும் இதே வெளிச்சம், விளக்கு எல்லாத்தையும் பார்க்கிறோம் இல்லையா? அங்க என்ன நடந்தது? 5 பேர் புத்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த அந்த வார்த்தையை நம்ம புரிச்சுக்கிறோம். ஆக்சுவலா என்ன இருந்த, அவங்க நல்லா ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் எல்லாவற்றிலும் சகலத்திலும் ஆயத்தமா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த எண்ணெய வச்சிருந்தாங்க, எதிர்பார்த்து வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த விழிப்பு, அந்த அந்த ஒரு வெளிப்பாடு, அவளுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. எப்ப வேணா வருவாரு, நான் அசந்திரக்கூடாது அப்படின்னு அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தது. அடுத்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா அது இல்ல, மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு நேரம் மிஸ் பாருங்க. அது ஒரு வெக்கமான ஒரு காரியம். அவ்வளோ அழைக்கப்பட்டு செலக்ட் பண்ணி பக்கத்துல கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறது எவ்வளோ கஷ்டம் இல்ல? நேற்று கூட டென்னிஸ்ல மேட்ச் நடந்தது, ஃபைனல்ஸ். அந்த கடைசி இதை வந்து அந்த பையன் மிஸ் பண்ணான்னு அப்படி அழுகுறான். நல்லா விளையாடுறாங்க. ஆனா எப்படியும் ஒரு தவறு நடக்கும், ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோக்கணும். அந்த தோத்து போனவனை பார்த்து தோத்து போனவன் அந்த மாதிரி அழுகிறான். சோ அப்படி அந்த நிலைமை தான் இந்த 5 பேருக்கும். கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? உங்களை நான் அறியேன். கதவு அடைக்கப்பட்டுச்சு. ஸோ நம்ம அப்ப எவ்வளவு விழிப்பா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு பசுத்தமானவனை வச்சுக்கணும். நம்ம காத்திருக்கணும். எஜமான் எப்போ வருவார்னு காத்திருக்கிற. அங்க வாசல் படினே ஒரு வார்த்தை கூட இல்லையா? இந்த லூக்கா 12 எங்க இருந்து எங்க இருந்து நான் படிச்சேன்? அப்போ உன்னத பாட்டுல சொல்லுவாங்க, இதுல லூக்கா 12 இல்லையா அந்த மாதிரி? என்னன்னு வாசப்படின்னு என்னன்னு புரியல. வாசல் படிங்கிற வார்த்தை வரலையான்னு கேக்குறேன். சரி, காத்திருக்கிறது. இந்த காத்திருக்கிறது வாசப்படியில காத்திருக்கிறது போல, எப்ப வருவாரோன்னு காத்திருக்கிறது போல. உன்னதா பாட்டுல என் நேசர் எப்ப வருவாரோன்னு காத்திருப்பா அந்த பெண்மணி. அது மாதிரி நாமும் காத்திருக்கோம். எந்த நேரத்திலையும் வருவார், எப்பனா வருவார் அப்படின்னு காத்திருக்கணும். ஆக்சுவலா உன்னத பாட்டுல என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோ நேரம் காத்திருந்துட்டு அவ அப்பதான் கதவை அடைச்சிட்டு போய் படுத்துருவா.
படுத்த பிறகு நேசர் வந்து தட்டுவார். தட்டும் போது எந்திரிக்க மாட்டான், தூங்கிட்டு இருப்பான். ஏன்? ட்ரெஸ் எல்லாம் ஒருவேளை அவ வந்து நைட்டியை போட்டு படுத்திருப்பா, வெளியே வர முடியாதுன்னு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும். அவன் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி இங்க வந்து லேட்டா வந்து பார்த்தா என்ன ஆயிடுச்சு? நேசர் தூரமா போயிட்டான். இல்லை, எச்சரிப்பு. நம்ம எப்பவும் விழித்தவர்களா இருக்கணும். ஆனா இப்ப இந்த காத்து இருக்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அது ரொம்ப நாள் ஆகுதுல்ல, இதெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சுல்ல, அதனால அது வந்து ஒரு சோர்வை கொண்டு வருது. அதனால அது வந்து ஒரு பெரிய அதை பற்றி ஒரு அலட்சியம் ஆகிறது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எச்சரிப்பு இதெல்லாம். அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? எந்த மாதிரி காத்திருக்கணும்னா, இப்போ ஒரு டேபிள்ல நமக்கு ஒரு வெயிட்டர் வராருன்னு ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பண்றதுக்கு அவர் வந்து சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு கேட்டு அவர் எங்கேயாவது இப்படியே பராக் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? அவர் எப்படி இருப்பாரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு காத்திருப்பாரு. ஓ இது ஓ தோசை, அப்புறம் பூரி, அப்புறம் அப்படி ஒவ்வொன்றா அவர் கேட்பாரு. கரெக்டா நீங்க சொல்றதெல்லாம் அவர் எழுதிக்குவார். இது செய்யாம இவரு வேடிக்கை பார்த்தாலும் தப்பு. நீங்க அந்த நேரத்துல அத சொல்லாம இருந்தா அவருக்கு கோபம் வருமா இல்லையா? அவரை கூப்பிட்டு அப்பதான் உட்காந்து என்ன ஏதுன்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா அவர் விட்டுட்டு போயிடுவார். சோ அந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு வெயிட்டர் எப்படி காத்திருக்கிறாரோ, அந்த வெயிட்டருக்கு நாம எப்படி கரெக்டா சொல்லணுமோ, இந்த காத்திருக்கிறது வந்து ஒரு ஆசையோட, ஒரு எதிர்பார்ப்போட, நிஜமா எப்போ வருவாருன்னு காத்திருக்கிற அந்த ஒரு ஆவலோட நாம காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பேருன்னா ஆக்டிவ் இன்ஆக்டிவிட்டி. நம்ம உள்ளெல்லாம் ஆக்டிவா இருக்கு, ஓடவோ வேற வேலையோ செய்யாம இருக்கிறோம். ஆனா நம்ம உள்ளம், ஆத்துமா, ஆவி எல்லாம் என்னமா இருக்கு? ஆவலோடு காத்திருக்கு. இன்னைக்கு இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் காலம்தான். பாட்டு இருக்குல்ல, கொஞ்சம் காலம் ஒரு பாட்டு இருக்குல்ல, அவர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான். இன்னும் கொஞ்சம் காலம் தான் இயேசு ராஜா வருவார் அப்படின்னு. அது ஒரு பாட்டு இல்ல, இப்ப லேட்டஸ்டா கொஞ்சம் காலம் அப்படி ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு தாங்காட்டி அதான் அந்த பாட்டு தான். அதுக்கு அடுத்தது கஷ்டப்பாடு சகிப்பதினால் சத்தமா பாட இல்ல, எப்படின்னா நம்ம இப்ப காத்திருக்கிற இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். பாடல்கள்லாம் எதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு உதவி பாருங்க. அன்னைக்கு அதெல்லாம் இல்ல. பாடல்கள் இருக்கு, வசனங்கள் இருக்கு, செய்திகள் இருக்கு. இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உற்சாகப்படுத்தி கொள்ளணும். இந்த காத்திருக்கிற நாட்களை சரியா பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா கர்த்தர் இங்கேயே அன்றைக்கே சொல்லியிருக்காரு, என் முகத்தை மறைச்சிக்குவேன்றார். இதையில எல்லாம் போக்கஸ விட்டு கர்த்தர் இடத்துல நம்மளுடைய நம்பிக்கையையும் நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் அவரையே காத்திருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கணும். சில பேர் என்ன தெரியுமா, இந்த அடையாளங்களை குறிச்சே ரொம்ப யோசிப்பாங்க. இது என்ன, அது என்ன, இது என்ன நடக்குது, இது இப்படி, இது வந்து இதை குறிக்கிறது, அப்படியே பேசிட்டே இருந்துட்டு கர்த்தரை விட்டுட்டா எப்படி? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதற்கான ஆயத்தம் நம்மகிட்ட இருக்கா? எல்லாம் தெரிஞ்சுட்டு கோட்டையை விட்டோம்னா எப்படி? அந்த 5 பேர் மாதிரி தான். தான் எச்சரிப்பு. அதெல்லாம் நமக்கு எந்த நேரத்துல அசதியா இருக்கிறவங்க ஜாக்கிரதையா விழிப்பா மறக்க வேண்டியவர்களாய் இருக்கும்.
அதுக்காக நாம உட்காந்து உட்காந்து கொட்டான்னு விழிக்கணும்னு சொல்லல. ஆண்டவர் என்ன விழிப்பா இருக்கணும்னு சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு அந்த வெளிப்பாடு வேணும். நமக்கு வாழ்க்கையில வெளிப்பாடு அவசியம். இந்த வெளிப்பாடு எப்ப வரும்னா, அவருடைய வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரோடு கூட உறவுல இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். நமக்கு புரியும், நமக்கு அப்படியே நல்லா தெரியும். இதுதான், இது நடக்குது, இது நடக்க போகுது, இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்லாம் நமக்கே தெரியும். அதுதான் இவர் ஏசாயா சொல்றாரு, நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இந்த காலகட்டத்துக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அவர் பிள்ளைகளே தீர்க்கதரிசனம் தான், அதே அவர் சொல்றார். அதான் அர்த்தம். அங்க நமக்கு என்ன பார்க்கிறோம்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள் வாசிங்க. எபிரேயர் 2 11-13. 11-13. எப்படி எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று என்றும் சொல்லி இருக்கிறார். நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருப்போமோ, நாங்க சொன்ன மாதிரி பரிசுத்தமா இருப்போம், வெக்கப்படாம இருப்போம், கர்த்தரை வெளிப்படுத்துறதுக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு நாங்க வெக்கம் இல்லாம இருப்போம், வெளிப்படுத்துவோம், துதிப்போம், பாடுவோம். அப்ப நானும் தேவனும் அவருடைய பிள்ளைகளுமாய் இருப்போம். இவ்வளவு அழகா அது ஏசாயா அங்க சொன்ன மாதிரியே இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தோம். இப்ப அது அந்த பகுதி முடிஞ்சிருச்சு. எப்பவுமே ஒரே தொடர்கதையா வராதுங்கிறது நான் எப்பவுமே சொல்வதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த பகுதியில அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு இருந்த அந்த ஜனங்கள்ட்ட இருந்த அடுத்த பிரச்சனை என்னன்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்கள்ட்டையும் முணுமுணுன்னு ஓதுகிற குறிகாரர் இடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இப்ப இன்னைக்கு நமக்கும் இப்படி நிறைய ஆலோசனைகள், நிறைய நமக்கும் இப்படி என்னது, அந்த ஒரு இக்கட்டான நெருக்கடியான நேரம், என்ன நான் செய்வேன், என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பாருங்க, நமக்கு அப்படிலாம் நிறைய ஆலோசனைகள் வரும். அப்போ யோபு கூட அப்படித்தானே, என்னென்னமோ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் நம்மளையவே குற்றப்படுத்துவாங்க, இதனாலதான் இது தண்டனைன்னுவாங்க. அவங்க இப்படியே ரிப்பீட்டா பண்ண நமக்கு என்ன ஆகும்? ஏன் நம்ம கர்த்தர் நம்ம இதை தடுத்துக்க கூடாதா, கர்த்தர் இதுக்கு பிரியா தண்டிப்பாரு அப்படின்னு கர்த்தர் மேல நமக்கு கோபம் திரும்பும். அப்படி அப்படி செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க, ஒரு கூட்டம் வருவாங்க, நம்ம கிட்ட நமக்கு ஆறுதலா சொல்லி உற்சாகப்படுத்தி விசுவாசத்தை பலப்படுத்த மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, இது சொல்லும் போது ஒண்ணு எனக்கு என்ன, நான் பார்த்து ஐசியூல இருந்தப்போ அந்த நாட்கள் ஞாபகம் வருது. இப்போ அதையே யோசிக்கிற உடனே இல்ல, அதை சொல்றேன். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க போய் நீங்க ஆலோசனை கேளுங்க, இவங்க நமக்கு சரியா சொல்லி தருவாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி சொல்றவங்க யாரா இருந்தாங்கன்னா, இந்த ஜோசியக்காரங்க, அஞ்சனம் நாள் பார்த்து குறி வச்சு சொல்றவங்க, குறிக்காரங்க. இன்னைக்கு இது என்ன புதிய மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துட்டாலும்
அடிப்படையா அதே இதுதான். அடுத்தது இன்னும் அன்னைக்கு இருந்த ஒரு பழக்கம் எப்படின்னா, செத்தவங்களை இப்ப செத்த ஒருவேளை தீர்க்கதரிசிகளே செத்திருந்தா அவங்கள எழுப்பி அவங்கள கேட்கறது. இப்படி உங்களுக்கு யாராவது ஞாபகம் வருதா வேதத்துல யார் செஞ்சா அந்த மாதிரி? சவுல் சவுல் ராஜா ஆஹ் சவுல் ராஜா. சவுல் செய்தது ஞாபகம் இருக்கு இல்லையா? சாமுவேலை எழுப்பி விட்டாரு பாத்தீங்களா? அப்போ செத்தவர்கள்ட்ட போய் உயிருள்ளவங்களுக்காக விசாரிக்கலாமா அப்படின்னு இங்க வசனம். இப்ப நான் படுத்த அனுபவத்தை சொல்றேன். அங்க ஒரு 2 நாள் தான் ஐசியூல இருந்தேன். நல்ல ஃபுல்லு கான்சியஸ்லயே தான் இருந்தேன். அப்போ அங்க இருந்து நிறைய எல்லாரும் உள்ள வர முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கொஞ்சம் பேர் வேலை பார்த்தவங்க வந்தாங்க. அவங்க நம்ம சர்ச்சுக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஜெபிக்கிறவங்க அந்த மாதிரி வந்தாங்களா. அதுல வந்தவங்கள ஒருத்தர் அங்க ஒர்க் பண்றவங்க தான். அவங்க வந்துட்டு, சிஸ்டர் நான் ஒண்ணுமே பயப்படல, நான் எதுவுமே, எனக்கு உண்மையாவே கர்த்தர் அந்த சமயத்துல எனக்கு மனசுல ஒரு கவலை வரல, ஒரு எண்ணம் வரல, எங்கேயோ போய் படுத்துட்டு அடியே வந்த மாதிரிதான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது என்னுடைய சுய இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, டோட்டலி பிளாங்க், எதுவுமே இல்லை அந்த மாதிரி. ஆனா அந்த சமயத்துல அவங்க சொல்றாங்க, சிஸ்டர் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க பயந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, உங்க கண்ணுலயே அந்த பயம் தெரியுது. இப்படிலாம் சொல்லிட்டு அவங்க போனாங்களா. போன பிறகு நானும் பயந்துட்டு இருக்கேன்னா, என் கண்ணுல பயம் இருக்கா, நான் பயப்படுறேன்னா, அதுக்கப்புறம் தான் பயத்தை பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எதுக்கு நான் பயப்படணும் அப்படின்னு அவங்க எனக்கு ஒரு பயத்தை கிளப்பி விட்டுட்டு போனாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்தாரு. அவர் நானா நல்லா தூங்கி இருக்கேன். அப்போ இப்படி தட்டினார் அந்த இதை. டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். சொன்னேன், இந்த சிஸ்டர்ஸ் எதாவது எடுக்க தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவ அவர் பார்த்தாரு, என்ன படுத்திருக்கீங்க, எந்திரிங்க, இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கு, சீக்கிரமா வாங்க. அது எப்படி இருக்கு? ஆமா அண்ணே, ஜெபிங்க, எந்திரிச்சு வந்துடுவேன். அவர் அப்படி சொல்லிட்டு போனாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா நமக்கு அந்த நேரத்துல சொல்லுவாங்க. ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ளணும். நம்மளுடைய விசுவாசத்தையே அசைக்கிற மாதிரி இந்த மாதிரியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவை இன்னைக்கும் நினைப்பேன் நானு. பயமா இருக்கீங்க, பயந்து இருக்கீங்க, முகத்துல பயம் இருக்கு. எனக்கு பயமே இல்லை. நான் உண்மையாவே எனக்கு எதுக்குமே பயமாவே எனக்கு தோணல. ஏன்னா நான் எதையுமே யோசிக்கல. மைண்ட் பிளாங்கா இருந்துச்சு. தங்கச்சியை கேட்டா தெரியும், நான் பாட்டுக்கு நடந்துதான் உள்ள போனேன். அவங்களாதான் வாக்கு இதுல உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. நான் அன்னைக்கு ஆக்சுவலா சொன்னேன், இதே பைபிள் ஸ்டடி தான், மண்டே பைபிள் ஸ்டடி. நான் சொல்றேன், நான் ஸ்டடியை முடிச்சுட்டு அப்புறம் போறேன் ஆஸ்பத்திரிக்குன்னு தான் சொன்னேன். ஐ ஐ ஐ எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே கிடையாது. அப்படித்தான் நான் இருந்தேன். ஆனா இப்படி சொல்லுவாங்க. இப்ப இங்கேயும் அது மாதிரிதான் பாக்குறோம். பல ஆலோசனைகளே நமக்கு அந்த நேரத்துல கொடுப்பாங்க. நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப நாம எதை நம்ம பிடிச்சுக்கணும்? வேதத்தையும் சாட்சிய ஆகமத்தையும் பிடித்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த நேரத்துல நாம வேற எதையாவது நம்ம பிடிச்சு கொண்டோமானால் அந்த ஒரு நிமிஷத்துல நம்மள என்ன பண்ணுவாங்க? அசைச்சிருவோம். ஏன்னா நாம் ஆல்ரெடி ஒரு பாதிப்புல இருக்கோம். அதுல நம்ம மாத்திடுவாங்க. கேட்கிற ஒரே கேள்வி, அன்னைக்கு இருந்த பழக்கத்துக்காக உயிரோடு இருக்கிறவர்களை செத்தவர்களை எழுப்பி கேட்கறதுல என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை, அது ஜீவன் உள்ளவர்களுக்காய் எழுதப்பட்டது, ஜீவன் உள்ளவர்களை வழி நடத்தப்பட்டது. சோ இந்த காரியத்தை நாம உறுதியா இருக்கணும். அதே மாதிரி இன்னும் சிலர் இந்த எனக்கு ஒரு என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் சொல்றேன். எங்க அப்பா எனக்கு ஒரு பர்த்டேக்கு வாட்ச் வாங்கி கொடுத்திருந்தார். அதை வச்சு அதை ரொம்ப வருஷம் கட்டியிருப்பேன். நான் வேலைக்கும் போயிட்டேன். எங்க ஸ்டாஃபா நாங்க எல்லாம் ஊட்டிக்கு போறோம். ஒரு ஒரு எஸ்டேட்டுக்கு போறோம், ஒரு ஸ்டூடெண்டோட எஸ்டேட்டுக்கு.
அங்க போய் அங்க அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ள போய் எல்லாம் ஃபேக்டரி எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது கையில வாட்ச காணோம். எனக்கு ரொம்ப வருத்தம். எங்க அப்பா வாங்கி கொடுத்த வாட்சாச்சு, அது பர்த்டே கொடுத்த வாட்சாச்சு அப்படின்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னா மிஸ்ஸுகெல்லாம் பார்த்து பரவாயில்ல, அஹ், நம்ம வேற வாங்கிக்கலாமோ, அது ஏன் இவ்வளவு வருத்தப்படுறாரு. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுல ஒரு மிஸ் அவங்க சொல்றாங்க, அந்தோனியார் கிட்ட ஜெபிக்கலாம், அந்தோனியார் வந்து காணாம போனதெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னாங்க. எனக்கு என்ன புரியவே இல்லை. அந்த மாதிரி பழக்கம் நமக்கு கிடையாதுல்ல. அதனால நான் அதுக்கு அவங்கள்ட்டயும் ஒன்றும் பேசல. ஏன்னா எனக்கு அவங்க மிஸ்ஸு, நான் ஸ்டாஃபா இருந்தாலும் எனக்கு மிஸ்ஸா இருந்தவங்க அவங்க. அதனால நான் ஒன்றும் பேசாம இருந்துட்டேன். அது அங்கிருந்து போய் இப்படி ஒரு திரும்பி வரும்போது அங்க கீழே அப்படியே அந்த வாட்ச் அப்படியே இருக்கு. உடனே அவங்க சொல்றாங்க, பத்தியா நான் அந்தோனியார்ட்ட வேண்டுனேன், உனக்கு கிடைச்சிருச்சு பத்தியா அப்படின்னு. ஆனா எனக்கு இப்ப இருந்த வைராக்கியம் அப்போ இல்லை. அப்ப அவங்கள்ட்ட சொல்ல தைரியம் இல்லை. சாமி, மேம் அது நீங்க பண்ண ஜெபம் மாத்திரம் இல்ல, எனக்கு ஆண்டவர் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். ஆனா அதை நான் சொல்லலை. ஆனா அவங்க அப்படி உடனே சொன்னாங்க, அந்தோனியார்ட்ட வேண்டுனேன் பாரு உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னு. நம்ம வார்த்தையை எப்பவுமே உறுதியா பிடிச்சுக்கணும். இந்த செயின்ஸ் கிட்ட எல்லாம் வேண்டுறதெல்லாம் அர்த்தமற்ற காரியம். இன்னைக்கு அது தெரியாம தான் எல்லாரும் ஓடுறாங்க. செவ்வாய்க்கிழமைனா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதுல வந்து கிறிஸ்தவங்கன்றது அந்த சர்ச்காரங்கன்றது ஒரு 1% இருக்கும். இது அத்தனை பேருமே மற்ற மற்ற மதத்தினர் தான் அங்க ஓடிட்டு இருக்கோம். நான் ஒரு மனுஷரால, செத்து போனவங்களால உயிருள்ளவர்களுக்கு யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அவங்கவுங்க குடும்பத்தாரையே வணங்குறாங்க, பெற்றோரை வணங்குறாங்க. நாம கல்லறைக்கு போய் நாம கல்லறை நாள்ல பண்றோம்னா பிரியத்துல போய் அவங்க நமக்கு செய்த நன்மைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். போய் அவங்களுக்கு பிரியமா இருக்கிறதுக்கும் அவங்களே வந்து உயிரோடு இருக்கும்போது செய்யாததெல்லாம் போய் கல்லறையில போய் செய்யறதும், அவங்கள வந்து நாம என்ன சொல்றது, அவங்கள்ட்ட போய் நம்ம வேண்டிக்கிறதும் இதெல்லாம் அவசியமற்றது. அவங்க அங்க இல்லவே இல்லை. இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். நம்ம கல்லறைக்கு போய் பண்ணுறோமா, கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை அந்த சமயத்துல நம்ம நினைக்கிறோம், அவங்க நம்ம வாழ்க்கையில இருந்தாங்க, நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாங்க, நாம அவங்களோட எவ்வளவு அன்பா இருந்தோம் அப்படின்னு சொல்லி வாழ்றேன். அதுதான் அந்த இது. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதோட நான் நிறுத்திக்கிறேன். முக்கால். ஆமா, இப்பதான் பார்த்தேன் டைம். சாரி. டாக்டர்கிட்ட போகணும்னு போயிட்டாங்க. யாரு? மங்களவல்லியா? ஆமா, ஜின்சாவை வரவேற்றலாம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பாப்பா தூங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ தூங்குனத உடனே தான் வந்தேன். ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பா. சரிங்க, நல்லா இருக்கீங்களா ஆண்டி? பாப்பி. ஜின்சா முன்னால வந்திருக்கீங்களா? ஆமா, அவங்க பிரெக்னன்ட்டா இருந்தாங்கல்ல. ஆமா 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 ஆமா. ஓகே 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 பாப்பா ஓகே. பிறந்தாச்சு, அதனால வந்தாச்சு. ரைட் ரைட் ரைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாப்பாவை சீக்கிரம் தூங்க வச்சுட்டு வந்துடுங்க. சரிங்க ஆண்டி, சரிங்க. ஓகேம்மா ஓகேம்மா, வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. சரிம்மா, சாரி, ரொம்ப சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சொந்த கதை பேசினாலே இப்படிதான் லேட் ஆயிடும். ஆண்டி, அந்த பாட்டு கொஞ்ச காலம் இயேசுவுக்காய் கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்பம் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும்போது. ஆமா, இயேசுவை நாம் காணும்போது எல்லா துன்பமும் இன்பமாய் மாறிவிடும். ரைட். அடுத்த இதுக்கு வந்து ஒரு பாட்டு பாடிடுவீங்களா நீங்க இந்த பாட்டை? சரியா? அடுத்த ஸ்டடியில. சரிங்க ஆண்டி. ரைட். முதல்ல பாடிடலாம். இப்போ ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துக்கிறோம். கொடுத்த இந்த நல்ல மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி. வசனத்தினாலே நாங்கள் பலப்பட ஆண்டவர் அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சில காரியங்கள்லாம் எங்க வாழ்க்கையில நாங்க அதை தவறுனே நினைக்காம நிறைய காரியங்களை செய்கிறோம் சுவாமி. ஆனா இன்றைய தினத்துல நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே உமக்கு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த சமுதாயத்துல வாழவும்
ஆம் தகப்பனே, உம்முடைய வருகைக்கு எப்போ வருவீர் என்று ஒரு அஹ், நேசருக்காய் காத்திருக்கிற அந்த ஆவலோடு, ஆசையோடு, ஆயத்தத்தோடு காத்திருக்கிற ஒரு மனவாட்டியை போல நாங்க இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. எல்லா தடைகளையும், எல்லா குறைகளையும், தடங்கல்களையும் நீக்கி போடும். நாங்க ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. தேவைகளை சந்தியும். நல்ல சுகம் பலன் தாரும், உற்சாகத்தை தாரும். இந்த வசனத்தை இன்னும் நாங்க மகிழ்ச்சியோடு கற்றுக்கொள்ள எங்களுக்கு பொறுமை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Amen. So thank you everyone. God bless you all. God bless you. தேங்க்யூ. Bye bye. Thank you. Bye bye.